கத்திரிக்காயை பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த வாங்கிபாத் ரெசிபியா ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடாயில உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை, ஜீரகம், வெந்தயம், படை, கிராம்பு, காஷ்மீரி மிளகாய், ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து ஒரு 7லேருந்து 8 கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து சுருண்டி இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் பிரியாணியா இல்லை கத்திரிக்காய் சாதமானு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள்.